ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நியூ ஸ்டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு நியூ சீரீஸ் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நியூ ஸ்டாக்கீஸில் வந்து என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு அதை நம்ம ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஜப்பானுக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாகவே ஏதாவது ஒரு கண்ட்ரியோட லீடர் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா, அது என்ன மாதிரியான விஷயங்களுக்காக போகிறாங்க, ஏதாவது டைப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அதோடைய பேக்ரவுண்டை படிச்சுக்கிறது ஆஸ் அ பேங்கிங் அஸ்பிரண்ட்டாக இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஜப்பான் போனது எதுக்காக, என்ன விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜப்பானுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விசிட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. ஓகேவா? பார்ட்னர்ஷிப்பை வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஃபோக்கஸ் பண்ண ஏரியாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்கனாமி ஓரியன்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னாலஜியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பேஸ் ஓரியன்டாக பார்த்துருக்குறாங்க. கல்ச்சுரல் டைவர்சிட்டிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரீஜனல் கோஆப்ரேஷனுக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரீஜனல் லெவலுக்கும் எனக்கு அந்த இடத்துல டைப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கீ ஹைலைட்ஸையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கீ ஹைலைட்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பில் எதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ ஜப்பான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா $68 பில்லியன் வந்து நமக்கு இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் என்ன பண்ண போகிறாங்களா, ஜப்பான் வந்து $68 பில்லியன், கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் yen. ஓகேவா? அவங்களோட மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 10 ட்ரில்லியன் yen வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான ப்ரியாரிட்டி செக்டார்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செமிகண்டக்டர்ஸ் செக்டாரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்டார்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. க்ளீன் எனர்ஜி செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டெக்னாலஜிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் டெக்கில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்மா செக்டார்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா 10-year ரோடு மேப்பை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, சைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த 10-year ரோடு மேப் அப்படிங்கிறது அடுத்த 10 வருஷத்துக்கு ஜப்பான் வந்து எப்படியெல்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கவரேஜ் மேப்பை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபோக்கஸ் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்விரான்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் கேபிட்டலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க, அந்த செக்டார்ஸ்லையும் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் டெக்னாலஜிலையும் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போது when it comes to economic partnership, Japan has pledged $68 million investment in India over next 10 years. செக்டார்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செமிகண்டக்டர்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ், க்ளீன் எனர்ஜி, டிஜிட்டல் டெக் அண்ட் ஃபார்மா. 10-year ரோட் மேப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த செக்டார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த கேட்டகரியில் என்ன சைன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி வர்றப்போ புல்லட் ட்ரெயின் ரைடில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ புல்லட் ட்ரெயின் ரைடு. அப்போது இதில் வந்து பார்த்தோன்னா மோடிஜியும் ஜாப்பனீஸோட PM இஷிபாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜப்பானோட சிங்ஷாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் ப்ராஜெக்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒத்துருக்குறாங்க. ஓகேவா? ஜப்பானோட சின்கான்சென்னை வந்து என்ன செய்கிறாங்க, இந்தியாவோட மும்பை டு அகமதாபாத், மும்பை டு அந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு இவங்களோட ஜப்பான் டெக்னாலஜியை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா செமிகண்டக்டர் ரீஜனில் வந்து பார்க்குறப்போ செமிகண்டக்டர் செக்டாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டோக்கியோவில் இருக்கக்கூடிய டோக்கியோ எலக்ட்ரான்
மியாகி இட் இஸ் அ செமிகண்டக்டர் கம்பெனி இன் ஜப்பான். அதை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக இந்தியாவோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஸ்பேஸ் தே ஹாவ் கொலாபரேட்டட் ஃபார் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து சந்திரயான் 5 லூனார் மிஷனில் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்கனாமி அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம். தென் வென் இட் கம்ஸ் டு டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புல்லட் ட்ரெயின் ரைடுக்கு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. செமிகண்டக்டர் செக்டாரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லி வரப்போ சந்திரயான் 5 வந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ணுறதுக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. அதே மாதிரி என்ன பண்ணியாச்சு, எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பும் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த கான்செப்ட் என்னன்னா கல்ச்சுரல் டிப்ளோமேசி. ஓகேவா? கல்ச்சுரல் டிப்ளோமேசியில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கல்ச்சுரல் டிப்ளோமேசியில் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஜப்பானில் வந்து குட் ஃபார்ட்யூன் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய, அது நல்ல சகுனமாக நினைக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் ஆஃப் ப்ரிசர்வரன்ஸாக இருக்கக்கூடிய, ஓகேவா, சிம்பிள் ஆஃப் ப்ரிசர்வரன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டாலை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா மோடிஜிக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் தருமா டால். டருமா டாலை யாருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க, மோடிஜிக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஜப்பான். அதே மாதிரி பார்த்தோன்னா டோக்கியோ ஸ்கை ட்ரீ வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்தியன் ட்ரை கலரை வந்து லைட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் விசிட் பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது, இந்த ட்ரை கலர், இந்தியன் ட்ரை கலரில் அது லைட்டப் ஆகி இருக்கிறதுனால இட் ரியலி ஹானர்ஸ் ஆர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இந்தியன் ட்ரை கலரை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவரோட விசிட் அப்போ லைட் அப் பண்ணியிருந்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டயஸ்போரா இன்ட்ராக்ஷனும் அங்கே நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் கால் டயஸ்போரா இன்ட்ராக்ஷன், தட் இஸ் நத்திங் பட் இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள் ஜப்பானில் போய் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒன்று திரட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம பிஎம்மோட பேச வச்சுருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் டயஸ்போரா இன்ட்ராக்ஷன். மோடி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியன் கம்யூனிட்டியவும் ஜாப்பனீஸ் கவர்னர்ஸையும் பார்த்து இன்டராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் கல்ச்சுரல் டிப்ளோமேசி வைல் ஹேப்பன்ட் இன் PM மோடிஜி டூரிங் ஜப்பான்ஸ் விசிட். ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ ரீஜனல் லெவலில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ when it comes to regional cooperation, ஸோ ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்ஸுமே, ஓகேவா, இந்தியன் ஸ்டேட்ஸும் அதே மாதிரி ஜாப்பனீஸ் ப்ரிஃபெக்சர்ஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ப்ரிஃபெக்சர்ஸும் சேர்ந்து ட்ரேட், டெக்னாலஜி, ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் கன்சாய் இந்தியா கின்ஷு பிஸ்னஸ் ஃபோரம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் லெவலில் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ரீஜனல் கோஆப்ரேஷன் எனக்கு முடிஞ்சுதா. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் எனக்கு இதில் கிடைக்க போகுது. ஸோ வென் இட் கம்ஸ் டு சிக்னிஃபிகன்ஸ், என்ன ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, நமக்கு குளோபல் லெவலில் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கிடைச்சிருக்கு. இது மூலமாக இந்தோ பசிபிக் ஜியோ பொலிட்டிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். இந்தியாவோட ரோல் அதில் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நம்மளோட எக்கனாமி செக்யூரிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகும். டெக் செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் டிப்ளோமேசி அண்ட் பீப்புள் டு பீப்புள் டைஸ் வந்து எனக்கு என்ஹான்ஸ் ஆகும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் significance, it consolidates the global partnership since Japan அப்படிங்கிறப்போ it is in a global platform. அது மாதிரி இந்தியாவோட ரோலை வந்து இந்தோ பசிபிக் ஜியோ பொலிட்டிக்ஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் MOUs எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி, டெக் செல்ஃப் ரிலையன்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீப்புள் டு பீப்புள் டைப்பையும் கல்ச்சுரல் டிப்ளோமேசியும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதில்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு அந்த சந்திரயான் 5 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த தருமா டால் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? தருமா டால் யார் யாருக்கு குடுத்தாங்க? இட் இஸ் கால்ட் எ சிம்பிள் ஆஃப் வாட்? இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பெர்செவரன்ஸ். சரிங்களா? அடுத்து அந்த புல்லட் ட்ரெயின் ரைடு வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த புல்லட் ட்ரெயின் ரைடு வந்து நமக்கு அகமதாபாத்ன்னு சொன்னோமா, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த ரீஜியன் அப்படின்னா சின்கான்சென் டோக்கியோ டு சென்டாய். ஸோ இந்த ரீஜியனில் தான் அவங்களுக்கு வந்து அந்த புல்லட் ட்ரெயின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செமிகண்டக்டர், க்ளீன் எனர்ஜி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், டிஜிட்டல் டெக் அண்ட் ஃபார்மா. பிஸ்னஸ் ஃபோரம்ஸையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ in this video we have discussed a detailed information regarding PM Modi's visit to Japan in August. என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் விசிட் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இட் ரியலி ஸ்ட்ரென்தன் அப் அவர் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப் வித் ஜப்பான். அண்ட் ஆல்சோ த கீ ஏரியா ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா எக்கனாமி, டெக்னாலஜி, ஸ்பேஸ் கல்ச்சர் அண்ட் ரீஜனல் கோஆப்ரேஷன். அப்போ எக்கனாமியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழேயும் நம்ம என்ன பண்ணோம், தனியாக படித்தோம். ஸோ எக்கனாமிக், when it comes to economic partnership, Japan has pledged $68 billion investment in India over next 10 years. The priority sectors அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ it is semiconductors, rare earth minerals and clean energy projects, digital tech and pharmaceutical products. And they have also signed a 10-year roadmap in investment, environment, human capital and technology. And when it comes to infrastructure and technology, புல்லட் ட்ரெயின் ரைடை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி செமிகண்டக்டர்ஸில் வந்து பார்க்குறப்போ மோடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டோக்கியோ எலக்ட்ரான் மியாகியை விசிட் பண்ணியிருப்பாரு. இதில் இந்தியாவோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணும். அண்ட் ஸ்பேஸ் கொலாபரேஷன் அப்படிங்கிறப்போ இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து சந்திரயான் 5 வந்து என்ன பண்ண போகிறாங்க, லூனார் ரிசர்ச்சுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு பிகம் அ ஜாயிண்ட் மிஷன். And when it comes to cultural diplomacy, Japan government has presented the Daruma doll gift to Prime Minister Modi ji. What is called Daruma doll gift அப்படிங்கிறப்போ it is a symbol of perseverance, good fortune. And when it comes to regional cooperation and the business forums எல்லாம் லான்ச் பண்ணது, it's really an important thing that we should remember. ஸோ அதை தாண்டி இந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக பார்த்தோம். So hope this session is useful and thank you for watching. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.